ஒரே ஒரு தடவை பூண்டு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. முக்கியமா பேச்சுலர்ஸ்க்கும் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. அதுக்கு கடாயில தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த பூண்டு, வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தோட கலர் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப செவந்து வரணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம சைட்ல இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, ஒரு 6 சின்ன தக்காளி பழம், உப்பு வந்து சுவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துட்டு, நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்து, இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வதங்குனதுலயே இத தூக்கி ஊத்திருங்க. நல்லா வலிச்சு விட்டு தண்ணிய டைல்யூட் பண்ணி ஊத்திக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் மாறி வர்ற வரைக்கும் நல்லா அப்படி இப்படிமா கலந்து விடுங்க. ஏடு ஏடா சேர விடாம அடிக்கடி லைட்டா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரே ஒரு சின்ன கட்டி வெல்லத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல்லா எண்ணெய் பிரிய விட்டுருங்க. நீங்க கண்டிப்பா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இது கூட நல்லா நெறைய நல்லெண்ணெய் விட்டு ஊறுகாய் பதத்துக்கு செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு குழம்பு செஞ்சு எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் சூடு பண்ணிட்டு, நல்லெண்ணெயும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டுட்டு அதுக்கு மேல எண்ணெய் இருக்கிற மாரி ஊத்தி விட்டுட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாரி ஹாஸ்டல்ல இருக்க குழந்தைங்களுக்குலாம் இத செஞ்சு குடுத்து விட்டீங்கன்னா, அட்டகாசமா சாப்பிடுவாங்க. அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது போல நெறைய வீடியோ இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.